வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் ஒரு சைனீஸ் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற வாண்டட் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல 3 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. அதுல கடைசி நபர் தான் படத்தோட ஹீரோ. ஒரு நாள் 2வது அண்ணன் என்ன பண்றாருன்னா, முதல் அண்ணனை தந்திரமா கொலை செஞ்சு அவருடைய பொண்ணை தான் வீட்டுல சிறை வச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுகிட்ட முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன்னுடைய முதல் அண்ணனோட இறப்புக்காக 2வது அண்ணனை எப்படி பழி வாங்குறாரு, அந்த சின்ன பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல நடிச்ச நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல பாய்சன் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், மாறுவேடம் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டாவே இருக்குது. படத்துல ஹீரோ கதாபாத்திரத்துக்கு இணையா வில்லன் கதாபாத்திரத்தை நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் ஒரு பீரியாடிக்கல் மூவி. படத்தை மேக்கிங் வைஸா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. அதனால இந்த படம் ஷார்ட்டாவே இருந்தாலும் சில இடங்கள்ல நம்ம பொறுமைய இந்த படம் சோதிக்கதான் செய்யுது. படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல சண்டை காட்சிகள் இருந்தாலும் அந்த சண்டை காட்சிகள் பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. படத்தோட ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.